ஹலோ காய்ஸ், அரசு பள்ளியில வேலை வாய்ப்புங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க. எஸ்எம்சி மூலம் எடுக்கிறது இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு அடிச்சது ஜாக்பாட்னா கரூர் மாவட்டங்க. ஸோ இப்போ தற்போது கலந்தாய்வு எல்லாமே நடைபெற்று வந்துகிட்டு இருக்குதுங்க. உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த காலி பணியிடங்கள் எப்போ லிஸ்ட் எடுப்பாங்கன்னா, இந்த ஜூலை விட்டு ஆகஸ்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸோ எடுத்து அதுக்கு மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஆசிரியர் வேலை வாய்ப்பு போடலாமா என்னங்கிறத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுவாங்க. ஸோ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா, கலந்தாய்வு போயிட்டு இருக்குதுங்க. இடைநிலை ஆசிரியர், முதுகலை ஆசிரியர், இளங்கலை ஆசிரியர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலந்தாய்வு போயிட்டு இருக்குதுங்க. ஸோ இனிதான் வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களை கணக்கெடுத்து அந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஆசிரியர் ஏதாவது நியமிக்கலாமா, இல்ல எஸ்எம்சி மூலம் போடலாமா என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுவாங்க. ஸோ அது எந்தெந்த இடங்கிறத நான் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரிவா சொல்றேங்க. இந்த மாதிரி மாவட்டம் வாரியா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க வேகன்சி இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துறேங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு தேடி எந்த ஒன்றியத்துக்கு எவ்வளவு வேகன்சி வந்துக்குதுன்னு நாங்க வீடியோ போடுறோங்க. நமக்காக ஒரே ஒரு லைக் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி தாங்க எஸ்ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரூர் மாவட்டத்தில் தாங்க. கரூர் மாவட்டத்தில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாறுதல் நடைபெற்ற பின் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த குளித்தலை ஒன்றியத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல தாங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. அது எங்கன்னு பாருங்க, திம்பம்பட்டி, கடம்பர் கோயில், அதே சிவாயம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த குளித்தலை ஒன்றியத்துல. ஸோ அடுத்து பாருங்க, பரமத்தியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடாமணியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, கிருஷ்ணாயபுரம் ஒன்றியத்துல உங்களுக்கு 10 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. அதுல ஃபர்ஸ்ட் குப்பாண்டியூர்ல வந்து பாருங்க 2 வேகன்சியும், நாதிப்பட்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சியும், குப்பமேட்டுப்பட்டியில 2 வேகன்சி, கவுண்டம்பட்டியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சிங்க. அது இல்லாத கருங்கல்பட்டியில உங்களுக்கு ஒரு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, அது இல்லாத தொண்டாமாங்கினம் அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சியும், வேப்பங்குடியில ஒரு வேகன்சி, அரவக்குறிச்சி ஒன்றியத்துல பாருங்க அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வேகன்சி கிட்ட இருக்குதுங்க. மலைக்கோயிலூர், குமராபாளையம், நந்தனூர், அதே பெரிய மஞ்சுவலி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க சாத்தப்பாடி, அடுத்து கெங்காலி வலசு, அதே மாதிரி எரமநாயக்கனூர், புதுப்பட்டி, இனங்கனூர், மாலப்பட்டி மற்ற ஒன்றியங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் இல்லை. ஸோ இப்போ சொன்ன நான் 24 ஊர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குதுங்க. இந்த கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 4 ஒன்றியத்துக்கு இருக்குதுங்க. இந்த 4 ஒன்றியத்துல 24 வேகன்சி இருக்குதுங்க. மற்ற ஒன்றியத்துல வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒன்றியத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நியமிப்பாங்கன்னு தெரியாது. இனி வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் விவரங்கள் எடுத்து அது மேல் இடத்துக்கு போய் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ புதுசாக ஆசிரியர் வேலை வாய்ப்பு போட்டாங்களா, இந்த டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஸோ இல்லை எஸ்எம்சி மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போடுங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லாங்க. ஸோ எப்படி வேணாலும் நடைபெறலாங்க. நாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துறேங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.